தயாரிப்பாளர்கள் தயாராக வரணும்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் நடித்த படங்கள் நல்ல காமெடி இருந்தது, நல்ல சிரிப்பு இருந்தது. போன வருஷம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க தேட்டருக்குலாம் சிரிப்பு சத்தமே இல்லை, காமெடியே இல்லை அப்படின்னு. அந்த சிரிப்பு சத்தம் குறையதுக்கு என்ன காரணம்? காமெடி தான் சொல்லுங்கள். ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு தான் காரணம். அதுக்கப்புறம் அதில் நடிக்கக்கூடிய நடிகர்களும் அப்படின்னு சொல்ல முடியாது. நடிகர் வந்து இயக்குனர் சொல்கிறதா நான் நடிப்போம். அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அவங்க இங்கே வேலை வாங்குறது. அந்த படத்தில் காமெடி நல்லா வந்துருக்கு, அது காரணம் இயக்குனர் தான். இதில் போய் நான் நடிச்சிட்டேன்னா நான் நடிக்க தான் முடியும், பட் ஸ்கிரிப்ட் எழுதுறது அவங்க தானே. அந்த காமெடி எனக்கு இப்போ நான் இன்னைக்கு வரைக்கும் சார் அந்த காமெடி எப்படி சார் வந்துருக்கு சீனை கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நமக்கு நடிக்கும் போதே ஒரு நம்பிக்கை வருது, அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ரெண்டு அப்படின்னா எங்களுக்கு வந்து நடிக்கும் போதே தெரிஞ்சுது. அது தேட்டரில் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதை சிரித்து மக்கள் ஆராதனை பண்ணும்போது தான் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஃபீல் படம் மற்றும் காமெடி படங்கள் இப்போ அதிகமாக வந்ததுன்னா நல்லது. இன்றைக்கி மக்கள் இருக்க மனநிலைக்கு வந்து காமெடி படங்கள் ரொம்ப தேவைப்படுது. அதுக்கு முன் வந்தாங்கன்னா டைரக்டர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஆக்ஷன் படமாக இருக்குது, ஃபுல்லாக வெட்டுறது குத்துறது நடக்காததான் காமிக்கிறாங்க சினிமாவில். ஜனாதிபதியமாக இப்படி காமிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். டம்ளர் வந்து முக்கியமான கேரக்டர்னு சொன்னாக்கா இப்போ கேமராமேனுக்கு நிறைய ஒர்க் வந்துருக்கு. ஆமாம் சார், த்ரில்லர் படம் சார் சொல்லுங்கள். ஆமாம் சார், கேமராமேன் நல்லா கேமராமேன் நல்லா ஒர்க் பண்ணாங்க. அடிஷ்னலாக 2-3 பேர் கேமராமேனே வச்சுருந்தோம். அது எல்லாமே டிஸ்கஷன் பண்ணி அவங்க இது வச்சு தான் நாங்கள் பிளான் பண்ணி எடுத்தோம். சில இடத்துல டபுள் கேமராவில் வச்சு ஃபுல்லாகவே ஷூட் பண்ணோம். ஃபுல்லாகவே நைட் ஒர்க்கு தான் நம்மளது கேமரா பொறுத்தோம். ஃபுல்லாகவே நைட்டு ஃபுல்லாகவே லைவாக தான் பண்ணோம். இந்த சூழ்நிலையில் இந்த கதைக்கு வந்து பூட்டியும் சிங்கமொழியும் செட்டாக ஆரம்பிச்சிங்க. இல்லை, நாங்கள் கதை ஸ்டோரி எழுதணும். சென்னை வந்தோம், ஆடிஷன் கோயம்புத்தூர் ஒரு டைம் வச்சோம். கோயம்புத்தூர் வச்சுட்டு அங்கே ஒரு சில பேர்த்த ஆர்டிஸ்ட்டை செலெக்ஷன் பண்ணிட்டு சென்னை வந்தோம். சென்னை வரும்போது நமக்கு ரஞ்சன் சார் நமக்கு சொல்லியிருந்தால் அவர் வந்தார். அப்போ நாங்கள் ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணும்போது எங்களுக்கு இதுக்கு இவர் கரெக்டாக இருப்பார், பூட்டி சார் கரெக்டாக இருப்பார்னு ஓரளவுக்கு மேட்சாக இருந்தது. அவருக்கு கூட யாரும் நல்லா பேரா பண்ணுவாங்களோ பார்க்கும்போது ரெண்டு வேறு இதெல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் விமான நினச்சி சொன்னோன்னே சரி கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னா எங்களுக்கு எங்கேயுமே இயற்கையாக அமைஞ்சிக்கிச்சு. நல்லா நாங்கள் எதிர்பார்த்ததுனால எல்லாமே அவங்க ரோலுக்கு தகுந்த மாதிரி அவங்க இயற்கையாக வந்து செட் ஆகிட்டாங்க. அப்படியே கடைசி நேரத்தில் செட் ஆகிட்டாங்க. ஸோ பொதுவாக அந்த காமெடி நடிகர்லாம் ஒரு நாளைக்கு 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, பேட்டா கொடு, இவ்வளோ கொடுன்னா ரொம்ப இது பண்ணுவாங்க. அண்ணா அப்புக்குட்டி என்ன அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது செக்கு கொடுங்க, இது கொடுங்க, முன்பணம் கொடுங்கலாம் என்னெல்லாம் பண்ணாருன்னு சொல்லுங்கள். இல்லை, அப்புக்குட்டி சார் மட்டும் இல்லை, என் கூட படத்துக்கு வந்து அத்தனை பேருமே வந்து வந்து டிமாண்ட் வச்சு எனக்கு காசு வாங்கவே இல்லை. அவங்க தினசரி ஷூட் முடிச்சோடனே அவன் பேமெண்ட் பண்ணுறான் அப்படின்னா 2 நாள் விட்டு கூட வாங்கிட்டாங்க. எனக்கு அங்கே வந்து என்ன ஷூட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை எதுவும் இல்லை. அவன் நல்லா கேட்டுங்க. ஆமாம், படப்பிடிப்பு எங்கே தான் சார்? படப்பிடிப்பு ஏலகிரி மலை, ஒட்டஞ்சத்திரம், பழனி ஃபுல்லாக. ஹீரோயின் உங்கள் கேரக்டர் எப்படி அப்புறம் கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. உங்கள் கேரக்டர் சொல்லுங்கள், என்ன மாதிரி கதை? சவுண்டு உங்கள் பேர் என்ன, கேரக்டர் என்ன? ஆக்சுவலாக நான் வந்துட்டு பயந்துட்டு தான் வந்தேன். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. என் பேர் கங்கா. ஆக்சுவலாக நான் பயந்துட்டு தான் வந்தேன். சரி எப்படி எடுப்பாங்க எப்படின்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் மூவினால எனக்கு எது தெரியல, பயந்துட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் ஜாலியாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு ஜாலியாக தான் இருந்தாங்க. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அதனால ஸ்போர்ட்டிவாக சொன்னாங்க. எல்லா கண்டென்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கான ரோல் நான் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன். நீங்கள் பேர் நினச்சிருக்கீங்களா? இல்லை, இதில் நான் ஒன் ஆஃப் த லீட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க படங்களுக்கு வந்து நடிகர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. 33 வருஷம் அவர் உச்ச நடிகர் விஜய் அவர்கள் வந்து சினிமா விட்டு போகிறப்ப அவரை சென்ட் ஆஃப் பண்ணோம் சரிங்களா. அதை விட்டு அவர் படம் இப்போ ரிலீஸ் அப்போ அவர் போட்டு கூட வழி பண்ணாங்க. நடிகராக உங்களோட கருத்து இது என்ன சொல்கிறது? நம்ம உண்மையாக விஜய் சார் வந்து இவ்வளோ காலங்கள் வந்து சினிமாவில் நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணாரு. அவர் டான்ஸு மக்களை எல்லாத்தையுமே ரசிக்க வச்சார். லாஸ்ட்டு படம் வந்து பண்ணது இதான் என்னுடைய லாஸ்ட்டு படங்கிறப்ப எனக்கு உண்மையிலே ஒரு வருத்தமாக இருந்தது. ஒரு நல்ல கலைஞர், ஒரு மக்களை ஒரு நாள் சந்தோஷப்படுத்தின ஒரு கலைஞர் வந்து நம்ம இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து எனக்கும் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான், வருத்தம் தான். ஏன்னா இன்னைக்கு பசங்கள்லேருந்து எல்லாருமே அவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது சினிமாவுக்கு கொஞ்சம் கீழான ஒரு விஷயம். என்னென்னா வயசாகி போகிறது வேறு, டக்குன்னு நான் இனிமேல் நடிக்கவே மாட்டேங்கிறது வந்து வருத்தமான விஷயம். திரும்ப நடிக்க வந்தால் உங்களை என்ஜாய் பண்ண நிறைய பேர் இருக்காங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் முக்கியமான ஒரு இன்னைக்கு காலகட்டத்தில் டக்குனு ஒரு இழப்பு மாதிரி. நான் ஜனநாயகன் படம் சரி, பராசக்தியும் சரி, சென்சாரில் ரொம்ப சிக்கி பொங்கல் வருமா வராதான்னு இப்போ பராசக்தி வருது.
உங்களை பொறுத்த வரைக்கும் சென்சார் உங்கள் படங்கள்லாம் சிக்கியிருக்கா? சென்சாரில் எப்படி இருக்குது? அந்த நடைமுறையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சென்சார் வந்து இந்த படத்தை பற்றி அது நமக்கு தெரியாதுங்க. அது அவங்க முடிவு எடுக்கிறது. நீங்களாம் இந்த மாதிரி இல்லை. இல்லை சென்சாரை பொறுத்த வரைக்கும் கட்டை கொடுக்கலாம், இல்லை மீட் பண்ணலாம், ஏதோ ஒன்று கொடுத்துட்டு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதை விடாமல் பதிலே சொல்லாமல் 10 நாள் இழுத்தடிக்கிறது, அது பிறகு கேஸுக்கு போகிறது, இதெல்லாம் சரின்னு சொல்கிறீங்களா? கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறீங்களா? சார் உள்ளே என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஏன்னா ஒருவேளை இவங்க கரெக்டாக அனுப்பிச்சாங்களாலும் நமக்கு தெரியாது. ஒருவேளை அதை கட் பண்ணி அனுப்பாமல் கூட இருக்கலாம். உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அது கண்டிப்பாக இது நான் பேசக்கூடிய விஷயம் கிடையாது. பட் வந்து வந்திருந்தால் இன்றைக்கி மக்களுக்கு வந்து பொங்கல் பெருசாக இருந்திருக்கும். ஜனநாயகம் படமாக இருக்கட்டும், பராசக்தியும் வருது. ஜனநாயகம் லேட்டாகவும் தெரிஞ்சுன்னா இன்னும் ஒரு 3 படம் ரிலீஸ் ஆகிடும். அது ஒரு மிஸ்ஸிங் தான். எல்லாருமே ஜனநாயகம் வருதுங்கிறதுனால தான் பொங்கலுக்கு நிறைய படங்கள் வந்து பின்னாடி போனாங்க. இப்போ ஜனநாயகம் வரலன்னா இன்னொரு சூர்யா படம் ரிலீஸ் ஆகிருக்கலாம், கார்த்திக் படம் ரிலீஸ் ஆகிருக்கலாம், தேட்டர் ஃபுல் பண்ணிக்கலாம். டக்குனு ப்ரொமோஷன் டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ பராசக்தி மட்டும்தான் வருது. அது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான். ஒரே படம் தான் வருது. ஒரு 4 படம், ஒரு 4 ப்ரொடியூசர்ஸ் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. இந்த ஒரு 10 நாள் கலெக்ஷன் இருக்குது, அது எடுத்திருப்பாங்க. அது மிஸ்ஸிங் ஒரு இந்த தொழிலுக்கு ஒரு இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஜனநாயகம் ஒரு பெரிய பட்ஜெட்டு, அவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கணும். கண்டிப்பாக ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. அது மிஸ் ஆகுங்கிறப்ப வருத்தமான ஒரு விஷயம். உங்கள் நண்பர்